இந்த வீடியோவில் நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் எங்கே அதை அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஒரு சில நியூவான்சஸ்ன்னு சொல்லக்கூடிய நுணுக்கங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் சிம்பிள் பற்றி பார்ப்போம். ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ we use present simple for things in general that happen regularly. ஸோ ரெகுலராக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா தென் வி யூஸ் ப்ரெசன்ட் சிம்பிள். சில நேரங்களில் நடக்கும், இல்லை நடக்கவே நடக்காது. ஆனால் இது எல்லாமே ஒரு ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி போகும். when I talk about ஃப்ரீக்வன்சினா how often அப்படின்னு ஒரு கொஸ்டினை அதை ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஹாபீஸாக கூட இருக்கலாம், இல்லை டெய்லி ரூட்டீன்ஸாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணுவோம். we also use present simple to talk about general work. நான் சொன்ன மாதிரி டெய்லி ரூட்டீன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஷெட்யூல்டு ஃபியூச்சராக கூட இருக்கலாம், ஷெட்யூல்டு ஃபியூச்சர். அண்ட் we can also use it for facts, customs, traditions. அதாவது இது எல்லாமே ரொம்ப நாளாகவே பெர்மனண்ட்டாகவே ரொம்ப நாளாகவே நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது பாஸ்ட்ல, ப்ரெசன்ட்ல நடந்துட்டு இருக்கு, ஃபியூச்சர்லேயே நடக்கும்ன்றது மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறது எல்லாமே நம்ம ப்ரெசன்ட் சிம்பிளில் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹியர் ஐ ஹேவ் இஸ் ஐ கோ டு ஜிம். ஸோ ஐ கோ டு ஜிம் அப்படின்னு சொன்னால் இது என்ன குறிப்பிடும் அப்படின்னா, நான் ரெகுலராகவே ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு குறிப்பிடும். இட் இஸ் நாட் அபவுட் தி ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங் ரைட் நவ். இப்போ நடக்கல, ரெகுலராக நான் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அது ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். another one is I attend Japanese classes. ஸோ I attend Japanese classes சொன்னபோது திருப்பியும் இங்கேயும் அதே தான். இப்போ நான் அந்த ஆக்ஷனை செஞ்சுட்டு இல்லை, நான் ரெகுலராகவே அந்த ஆக்ஷனை செஞ்சுட்டு இருக்கேன். விச் இஸ் ரெகுலர். இங்கே நான் வெறும் இன்ஃபினிட்டிவ் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இட் ஜென்ரலி மீன்ஸ் தட் இட் இஸ் ரெகுலர். ஐ எம் நாட் டூயிங் அட் த மூமெண்ட். இப்போ நடக்கல, ரெகுலராக நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். I always have a meeting with my boss. I always have a meeting with my boss. Have here is a verb. Always is the adverb of frequency that I'm using. இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் ரெகுலராக ஒரு விஷயத்த நடந்துட்டு இருக்கேன். இட்ஸ் அ ஹேபிச்சுவல் ஆக்ஷன் தட் ஹேப்பன்ஸ் தட் என் பாஸோட எனக்கு மீட்டிங் எப்பவுமே இருக்கும். ஸோ இன் ஜெனரல் ப்ரெசன்ட் சிம்பிள் டாக்ஸ் அபவுட் ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் த பாஸ்ட், தட் ஹேப்பன்ஸ் இன் த ப்ரெசன்ட், அண்ட் தட் வில் ஹேப்பன் இன் த ஃபியூச்சர். In general, we talk about regular actions and routine habits நம்ம present simple யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரொம்ப காலமாக ஒரு கஸ்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரெடிஷனாக இருக்கட்டும், அது மாறக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஸோ எப்பவுமே மாறாமல் இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே, எப்பவுமே அது பெர்மனெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா அப்போ நம்ம present simple யூஸ் பண்ணுவோம். ஓகே, on the other hand, present continuous tense எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆக்ஷன் ஹேப்பனிங் அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். இதுதான் ஒரு பெரிய ஹிண்டே உங்களுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது. நம்ம பேசும்போது இப்போ நடந்துட்டு இருக்கோம், ஒரு ஆக்ஷன் நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கோம், இல்லை பேசும்போது நடந்துட்டு இருக்குது அப்படின்னா தென் வி யூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ வி டோன்ட் நோ வென் இட் இஸ் ஸ்டார்டட், வென் இட் வில் எண்ட், ஆர் இஃப் இட்ஸ் ஹேபிட், கஸ்டம் ஒரு ட்ரெடிஷன். நம்ம பேசும்போது நம்மளுக்கு எதுவுமே தெரிய வராது, அது ஜென்ரலான ஹேபிட்டா, இல்லை அது பாஸ்ட்ல நடந்ததா, ஃபியூச்சரில் நடக்குமா என்பது அதெல்லாம் தெரியாது. த ஒன்லி திங் தட் வி நோ இஸ் தட் the action is happening at the moment. இப்போ பேசும்போது அது இப்போ நடந்துட்டு இருக்குன்னு மட்டும்தான் நம்மளுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லை, we also use present continuous tense to talk about future என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபியூச்சர் பிளான்ட் ஆக்ஷன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா we use going to வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா we use அப்படியே கண்டினியூஸ் ஃபார்ம் வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணுவோம் என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஓகே, லெட்ஸ் லுக் இன் திஸ் எக்ஸாம்பிள். ஐம் ஈட்டிங் சாண்ட்விச் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்போ சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். தி ஆக்ஷன் இஸ் ஹேப்பனிங் அட் த மூமெண்ட். அட் த மூமெண்ட் இப்போ இந்த ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட், ஹீ இஸ் டிராஃப்டிங் அ கோட் டு அ கிளைண்ட். இந்த ஆன்சரும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கு, ஹேப்பனிங். இட் ஆட்டோமேட்டிக்லி மீன்ஸ் தட் இட்ஸ் ஹேப்பனிங் அட் த மூமெண்ட். இது பாஸ்ட் நடந்தா இல்லையா என்பதெல்லாம் தெரியாது. But the only thing that I know is that it's happening at the moment. So present continuous tense talks about action that's happening at the time of speaking என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay, now we have already gone through what is present simple tense, எங்க யூஸ் பண்ணணும்,
அதே மாதிரி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ we are going to get into the comparisons of both. Present simple. How often we do things. Present simple எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா, எப்போ இல்லை என்ன ஃப்ரீக்வன்சியில் நடக்கும் அப்படின்பது. ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்டில், ப்ரெசென்ட்டில், ஃபியூச்சரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், எப்போவுமே ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள், என்ன சீக்வன்ஸில், என்ன ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒரு ஆக்ஷன் நடக்கும் என்பதை வந்து இட் கிவ்ஸ் மோர் ஃபோக்கஸ். ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்பது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லும் அப்படின்னா, இட் டாக்ஸ் அபவுட் சம்திங் அண்ட் ஆக்ஷன் ஹேப்பனிங் அட் த மோமெண்ட். இப்போ நடந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். ஐ டீச் 12 hours a day. நான் வந்து 12 மணி நேரம் வந்து நான் டீச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இட் டாக்ஸ் அபவுட் ஹவு ஆஃபன். இது வந்து என்ன ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 12 hours நான் நடத்துவேன். விச் மீன்ஸ் நான் பாஸ்ட்ல அதான் பண்ணிட்டு இருந்தேன், ப்ரெசென்ட்ல அதான் பண்ணிட்டு இருக்கேன், ஃபியூச்சர்ல அதான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றது வந்து ஒரு காமன் சினாரியோ வந்து இங்கே இதை எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் ப்ரெசென்ட் சிம்பிள் டென்ஸ். இப்போ என் ஃப்ரெண்ட் இப்போ கேட்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சம்படி கால்ஸ் மீ, மை ஃப்ரெண்ட் கால்ஸ் மீ அண்ட் ஆஸ்க் மீ வாட் ஆர் யூ டூயிங். இங்கே கண்டினியூஸ் டென்ஸில் தான் அவர் கேட்டிருக்காரு. இப்போ என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்குறாரு. வாட் ஆர் யூ டூயிங், விச் மீன்ஸ் இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு என்ன கேட்குறாரு. அப்புறம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தென் ஐ எம் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் நடந்துட்டு இருக்க விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் டீச்சிங் இங்கிலீஷ் கிராமர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ த பாயிண்ட் இஸ் தட் ப்ரெசென்ட் சிம்பிள் வந்து டாக்ஸ் அபவுட் சம்திங் விச் வி டூ ஆன் அ ரெகுலர் பேசிஸ். அதை ஃபோக்கஸ் பண்ணி பேசுறதா இருந்தால் வி யூஸ் ப்ரெசென்ட் சிம்பிள். நீங்கள் ஒரு விஷயம் இப்போ நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா தென் வி யூஸ் ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இட் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் எந்த ஆங்கிள் நீங்கள் சொல்கிறீங்களோ, எந்த பேசிஸில், எந்த கண்டெக்சுவல் பேசிஸில் நீங்கள் சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ப்ரெசென்ட் சிம்பிளும் கண்டினியூஸ் டென்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. Okay, let's have a look at a tip what I have for you on present simple and continuous tense. The present continuous tense is especially common with these expressions tonight, tomorrow, this weekend, etc. And with these verbs go, come, meet, see, leave and arrive. இங்க என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா, present continuous tense வந்து நம்ம ஃபியூச்சருக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து காமனான டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டுநைட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் வித் மை ஃப்ரெண்ட் டுநைட். இன்னைக்கு வந்து நான் போக போகிறேன். ஓகே, வி ஆர் அட்டெண்டிங் த கிளாஸ் டுமாரோ. ஓகே, இந்த மாதிரி சென்டென்சஸ் வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் கோ, கம், மீட் இந்த மாதிரி வேர்ப்ஸோட நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் திங், சம் வேர்ப்ஸ் ஆர் நாட் யூஸ்வலி யூஸ்ட் இன் த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் which are called as state verbs. இதை நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், அதை பற்றி தான் இப்போ கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட் வேர்ப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நான் ஆக்ஷன் வேர்ப்ஸ். ஸோ இந்த நான் ஆக்ஷன் வேர்ப்ஸோட நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கும் ஸ்டேட் வேர்ப்ஸ்க்கும் யூஸ் பண்ண மாட்டோம். ஸ்டேட் வேர்ப்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வராது என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ப்ஸ் சச் as like, want, have, need, believe, recognize இது எல்லாமே வந்து we call it as non action verbs இல்லைங்களா. இந்த நான் ஆக்ஷன் வேர்ப்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக ஐஎன்ஜியோட ஃப்ரேம் பண்ணக்கூடாது, ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் நம்ம ஃப்ரேம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ நீட் டு டாக் டு யூ நவ். எனக்கு வந்து இப்போ நவ் தான், நவ் இஸ் சம்திங் தட்ஸ் ஹேப்பனிங் அட் த மோமெண்ட். அப்படி இருக்கும்போது ஐ எம் நீடிங் தானே சொல்லணும், கண்டினியூஸ் ஃபார்மில் தானே பேசணும். ஆனால் இது ஸ்டேட் வேர்பாக இருக்க காரணத்தால் நான் இதை ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் யூஸ் பண்ணுவேன், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் யூஸ் பண்ண மாட்டேன் என்பதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தே பிலீவ் மீ அ லாட். தே பிலீவ் மீ அ லாட். ஓகே, ஸோ தே பிலீவ் மீ அ லாட் சொல்லும் போது வந்து இங்கே பிலீவ் என்பது வந்து verb, இது வந்து state verb. So I use it in present simple. I will not use in continuous form. Okay, another one example I would like to give you is that Sheila likes sweets. இப்போ likes sweets என்பது வந்து பார்த்தீங்கன்னா நவுன் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸே வராது. ஃபர்ஸ்ட் லைக் இஸ் பேசிக்லி ஹேபிச்சுவல். ஸோ ஹேபிச்சுவல் என்பதால நம்ம வந்து அதை கண்டினியூஸ் ஃபார்மில் யூஸ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் லைக் ஈவன் தோ இஃப் இட் இஸ் கண்டினியூஸ் ஃபார்ம் இருந்தால், ஈவன் தோ இட் இஸ் கண்டினியூஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட we are not supposed to use in ing forms. So the rule of the thumb is that state verbs will not be
under we will not be using in present continuous, we will usually use in present simple. Infinitive forms வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஆர் present form வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ing forms வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, in general use a present simple to say what you usually do. ஸோ ஒரு விஷயத்தை யூஸ்வலாக நீங்கள் செய்கிற விஷயத்துக்கு வந்து what we use is we use present simple tense என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. however present continuous tense எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதுக்காக we use present continuous tense என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. this is what I have been telling you again and again, but இதுதான் ஒரு காமனான டிஃப்ரென்ஸ். ப்ரெசன்ட் சிம்பிளுக்கும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்கக்கூடிய காமனான டிஃப்ரென்ஸே யூஸ்வலாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ப்ரெசன்ட் சிம்பிளில் யூஸ் பண்ணுங்க. இப்போ நடந்துட்டு இருக்கு, ஸ்பெசிஃபிக்காக இப்போ நடந்துட்டு இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னா யூஸ் இட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். லெட்ஸ் லுக் இன்டு சம் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். My sister works in a bank. Okay, so my sister works in bank. So இங்கே வந்து பார்த்தீங்கன்னா it talks about something happens in a regular basis. இது வந்து ரெகுலர் ஆக்ஷன். ஸோ யூஸ்வலி என்ன பண்ணிட்டு இருக்கேன், என் சிஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லுது. வாட் யூ யூஸ்வலி வேர் டு ஒர்க், நீங்கள் என்ன போட்டுட்டு ஒர்க்குக்கு போவீங்க. வாட் யூ வேர். ஓகே, ஸோ என்ன போட்டுட்டு நீங்கள் ஒர்க்கு போவீங்க அப்படின்னு கேட்குறது. ஐ நார்மலி வேர் அ கோட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அபவுட் சம்திங் விச் இஸ் ரெகுலர் ஆர் சம்திங் தட் வி யூஸ்வலி do. On the other hand, present continuous tense talks about an action that's happening right now, or இன்னைக்கு நடக்கிறது, or இப்போ டெம்பரரி நடக்குது. டுடே she is working from home. ஸோ டுடே என்பது இப்போ நடந்துட்டு இருக்கிறது கிடையாது. அந்த டைம்ல டுடே அப்படின்னு சொன்னா இட்ஸ் லாங் டே தான், அப்போ நடந்துட்டு இருக்கிறது கிடையாது. பட் திஸ் டாக்ஸ் அபவுட் டெம்பரரி ஆக்ஷன். இன்னைக்கு அவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட், வாட் ஆர் யூ வேரிங் நவ். இப்போ நவ் கிளியரா இருக்கு, நவ் என்பது சொல்லிடுறோம். ஸோ வாட் ஆர் யூ வேரிங் நவ், ஐ எம் வேரிங் அ டிஷர்ட். So these are some of the common differences between present simple and continuous. But one thing you need to remember always is that present simple state verbs வச்சு frame பண்ணுவோம், present continuous tenseல state verbs யூஸ் பண்ண மாட்டோம். When it is a state verb, we do not use it in present continuous. அதை நம்ம present simple தான் யூஸ் பண்ண மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் வரக்கூடிய டென்சஸ்லேயும் வந்து நம்ம ஸ்டேட் வேர்ப்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம கண்டினியூஸ் ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ண மாட்டோம். we use it only in simple forms-ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். I hope present simple and present continuous tense உடைய ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். Let's move on to the next video. நெக்ஸ்ட் வீடியோ லெசனில் வந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய டென்சஸ் ஒன்று ஒன்றா நம்ம இதே மாதிரி பார்த்துட்டு கம்பேரிசன்ஸ் பண்ணி இன்னும் நம்ம மற்ற டென்சஸையும் ஃபெமிலியர் ஆக்கிக்கலாம். ரைட், தேங்க்யூ ஸோ மச். கேட்ச் யூ இன் another video. Until then, bye-bye.